ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோவக்காய் வச்சு ரொம்பவே சுவையான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ கோவக்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கோவக்காயும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நார்மல் குக்கிங் ஆயிலை விட தேங்காய் எண்ணெயில் இது செஞ்சோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துடலாம். இது அவியல் அப்படின்றதுனால நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே காயை சேர்த்துடலாம். காய் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு காய் 3/4 பாகம் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு இந்த தண்ணி பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஆல்மோஸ்ட் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது சேர்த்து இது நல்லா கலந்து விட்டலாம். கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் ஆனால் போதும். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணக்கூடாது. இப்போது 2 நிமிஷம் ஆச்சு. கடைசியில் நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி கடைசியில் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு ஆறணும். கொஞ்சம் இப்போ ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நான் ஒரு 1/4 கப் அளவு கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓரளவுக்கு ஆறிச்சு. இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காயை எப்போவுமே வறுவல் பொரியல் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி அவியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.